நடவடிக்கை எப்படி எதிர்பார்க்குறீங்க? அதாவது இந்த மாதிரி சம்பவம் கோயம்புத்தூர் நடந்திருக்க கூடாது. இதை காவல்துறை கோட்டை விட்டு விட்டது. இந்த ரவுண்ட்ஸே கிடையாது, அந்த ரோந்து போறதே இல்லை. அதே போல பார்த்தீங்கன்னா இதுக்கு முக்கிய காரணம் அந்த அங்கே அருகில் இருந்தக்கூடிய அந்த மதுக்கடையும், அதே போல எங்கே பார்த்தாலும் கஞ்சா. இதில் தான் இந்த தவறு நடக்குது. இதை தடுக்காத வரையில் இந்த மாதிரி பிரச்சனைகள் அடிக்கடி எல்லா பக்கம் வந்துட்டு இருக்குது. கோவை மாவட்டம் அமைதியான மாவட்டம். இந்த மாதிரி சூழ்நிலைலாம் இங்கே சமீபம் இல்லை. அதே போல் அதிமுக ஆட்சியில் எடப்பாடி முதலமைச்சர் இருக்கும்போது கோயம்புத்தூர் RS போலீஸ் ஸ்டேஷன் நம்பர் 1 போலீஸ் ஸ்டேஷன் தான் மத்திய அரசு விருது வாங்கினாங்க. இப்போ எடப்பாடி முதலமைச்சர் இருக்கும்போது அம்மா இருக்கும்போதும் கடுமையாக காவல்துறை நல்லா செயல்பட்டாங்க. இன்னைக்கு காவல்துறை கைகள் கட்டப்பட்டிருக்கிற சூழ்நிலை தான் இருக்குது. ஆகவே காவல்துறை சுதந்திரமாக செயல்பட வேண்டும். இனி இந்த மாதிரி தவறுகள் நடக்கக்கூடாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க உடனடியாக நாங்கள் பிடிச்சிட்டோம், அவங்கள சுட்டுருக்கோன்னு சொல்லி உணர்த்திருக்காங்க. குற்றவாளிகளை உடனடியாக பிடிக்க வேண்டும், கைது செய்ய வேண்டும், கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். எங்கள் பொதுச்செயலர் எடப்பாடியாரும் சொன்னாங்க. நாங்கள் எல்லாருமே அதை பொதுமக்கள் நாங்கள் எல்லாருமே வலியுறுத்திருக்கோம். மாற்றுக்கருத்தில் அவங்க உண்மையான குற்றவாளிகளாகவும் இருக்கணும். அதே போல் இனிமேல் இந்த மாதிரி அவங்க யாரும் செய்யக்கூடாத அளவுக்கு தண்டனை இருக்கும்.